ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆப் ஒன் கேம் பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம டெக்னாலஜி தமிழில். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம டெக்னாலஜி தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பலர் பெல் சிம்பிள் வரும், அதையும் கிளிக் பண்ணிட்டா நம்ம சேனலில் ஒரு எந்த வீடியோவாக இருந்தாலும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய ஆப் நேம் என்ன பார்த்தீங்கன்னா ஏடிஜி மாஸ்க். இந்த ஏடிஜி மாஸ்க் எதுக்கு யூஸ் பண்ணால் நம்ம பார்த்துடலாம். இது ஒவ்வொன்றே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் கம்மி பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிக்கோங்க. கிட்ட பார்த்தீங்கன்னா ஏடிஜி லைட்டின் இருக்கும், அதையும் அப்படியே ஆன் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 10s8 இப்போ பார்த்தீங்கன்னா S9 வந்துருச்சு உங்களுக்கு. அதில் பார்த்தீங்கன்னா சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வளைவர் ஷேப்பில் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் வெளிச்சமாக இருக்கிறனால தெரியல ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு லைட் ஆஃப் பண்ணி காட்டுறேன். அடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏடிஜி லைட்டின்னு கொடுத்துருப்பாங்க, அதையும் ஆன் பண்ணிக்கோங்க. இது ஒரு சூப்பரானது ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ நான் அதை உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். இப்போ இருக்குன்னா பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். நைட் டைம் நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் இப்போ ஃபுல்லாக வச்சு காமிக்கிறேன். ஃபுல்லாக வச்சு அவ்வளோ பார்த்தா உங்களுக்கு நல்லா இருக்காது யூஸ் பண்ணுறப்ப. அது உங்கள் இது ஃப்ரெண்ட்ஸ், என்ன எவ்வளோ வேணால் நீங்கள் வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும் நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா இப்போ லைட் ஆஃப் பண்ணி காமிக்கிறேன் எப்போ இருக்குன்னு நீங்களே பாருங்கள். நைட் டைமில் நீங்கள் யூஸ் பண்ணுறது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த ஆப்பு. பார்த்தீங்கன்னா நான் வச்சுக்கேன். பார்த்தீங்கன்னா நைட் டைமில் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ரொம்ப டிசைனிங்காகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த ஆப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஆப் பார்த்தீங்கன்னா பேட்டரி மெயின்டைன் ஓவர். இந்த பேட்டரி மெயின்டைன் ஓவர் எதுக்குன்னு நீங்களே பார்த்துருங்க. இந்த ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். இந்த பட்டன் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் மாதிரி வந்திருக்கும், எவ்வளோ % பேட்டரி இருக்குன்னு. இப்போ நீங்கள் என்னதான் ஒரு கேம் விளாண்டாலும் உங்களுக்கு மேலே இருக்க நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ளோஸ் ஆகிடும் உங்களுக்கு கேம் விளாடும் போது. அப்போ நீங்கள் வந்து கேம் விளாண்டுட்ருப்பீங்க, எவ்வளோ % இருக்குன்னு நீங்கள் அப்பப்போ மேலே நோட்டிஃபிகேஷன் எடுத்து பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. அப்போ உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் நீங்கள் கேம் விளாடும் போது. அதெல்லாம் இந்த ஆப்பில் தேவையே இல்லை. அவங்களே எல்லா தீம்ஸ்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க, நிறைய தீம் நல்லா இருக்குது. அவங்களே நிறைய தீம்லாம் கொடுத்துருக்காங்க, டிஃப்ரெண்ட்டாக நிறைய இது கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா லெவல் இருக்கும். அந்த லெவல் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு 50% வந்தோடனே க்ரீன் கலர்லேயே காமிக்கணுமா, இந்த மேலே பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். 50% வந்தோடனே அப்படின்னு கேட்குது. நான் வந்து 50% வந்தோடனே பார்த்தீங்கன்னா எனக்கு ரெட் கலரில் காமிக்கணும்னு நான் 15 வச்சுக்கிறேன். எனக்கு 50% பார்த்துன்னா எனக்கு இந்த இடத்துல வந்து ரெட் கலரில் ஆகிடும். அது மாதிரி நிறைய இதுக்கு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆப்பை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு நல்ல ஆப். ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஆடியோ விசன். இந்த ஆடியோ விசன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ எதாவது நீங்கள் சாங் கேட்டுருப்பீங்க. சாங் கேட்குறப்ப பார்த்தீங்கன்னா உங்களோட இமேஜ் வந்து அந்த சாங்கில் வைக்கிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆப் பார்க்குறதுக்கு. நான் இந்த ஆப் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற பாட்டெலாம் வந்துடும். அதில் ஏதோ ஒரு சாங் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா இந்த சாங் கிளிக் பண்ணி ப்ளே பண்ணுறேன். ப்ளே பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இண்டிகேட் ஆகும். ஒரு 5 செகண்ட்ஸ் இல்லை ஒரு 10 இல்லை 20 செகண்ட்ஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். நெட்லேருந்து கொஞ்சம் டவுன்லோட் ஆகும் இதோட தீம்ஸ்லாம் நிறையா. அதனால் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் வந்து ஆஃப் ஆகும் மாதிரி பார்த்துக்கோங்க. ஆஃப் ஆச்சுன்னா மறுபடியும் கேன்சல் ஆகிடும். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 20 செகண்ட்ஸ் ஆகுது, கொஞ்சம் நேரம் வெயிட் ஆகும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் லோடிங் ஆகிட்டு இருக்கு. அவ்வளோ எம்பியில் ஒன்று எடுத்துக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 10 MB தான் இதோட தீம்ஸ்லாம் இருக்கும். 10 MB கூட இருக்கான்னு நினைக்கிறேன். 5 MB 10 MB தான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கம்மி தான் இதோட MP ஃப்ரெண்ட்ஸ். லாக் ஆகும் பார்த்துக்கோங்க. இப்போ இதை அழுத்தி பிடிச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அழுத்தி பிடிச்சோன்னே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு இண்டிகேட் ஆகும். கீழே பார்த்தீங்கன்னா கலர்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. இந்த கலர்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் சைஸ் எவ்வளோ பெருசு வேணுமோ, கலர்ஸ் என்ன கலர் வேணும்னு வச்சுக்கலாம். கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கஸ்டம் லோகோன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இமேஜ் வச்சுக்கிறீங்கன்னு வரும், உங்கள் கேலரி ஓப்பன் ஆகும். நான் உதாரணத்துக்கு இந்த இமேஜை கிளிக் பண்ணி க்ராப் பண்ணிக்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா க்ராப்னு இருக்கும், அந்த க்ராப் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். அதே உங்களுக்கு உள்ள போய்டும். கீழே பண்ணி டன் இருக்கும், டன் கொடுத்தோன்னே ப்ளே பண்ணுங்கள் சாங்கை. இப்போ பார்த்தீங்கன்னா சாங் ப்ளே இருக்குது. சாங் ப்ளேயராக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இமேஜ் வருது. பார்த்தீங்கன்னா இதுலேயும் நான் பண்ணி காமிச்சிடுறேன். மறுபடியும் கஸ்டம் பேக்ரவுண்ட் லோகோ எடுத்துக்கோங்க. மறுபடியும் அந்த இமேஜை என்ன இமேஜ் கிளிக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் க்ராப் பண்ணிக்கோங்க, டன் கொடுத்துக்கோங்க, ப்ளே பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஆப் ஃப்ரெண்ட்ஸ். இது கூட இந்த ஆப்பை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஆப் பார்த்தீங்கன்னா டெலிபோர்ட். இந்த ஆப் ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்கள் செல்ஃபி கேமரா ஓப்பன் ஆகிடும். நீங்கள் வந்து இப்போ செல்ஃபி எடுத்துக்கிறீங்களா இல்லை கேலரிலேருந்து இந்த இமேஜ் எடுத்துக்கிறேன்னு கேட்கும். நான் கேலரிலேருந்து இமேஜ் எடுத்துக்கிறேன், அதனால் நான் கேலரினே கிளிக் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா கேலரி ஓப்பன் ஆகிடும். என்ன இமேஜ் வேணுமோ கேட்கும். நான் இப்போ உதாரணத்துக்கு இந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ கிளிக் பண்ண உடனே க்ராப் பண்ண சொல்லும், க்ராப் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா டிக் சிம்பிள் இருக்கும், டிக் பண்ணிக்கோங்க. அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறோம், கண்டிப்பாக கேன்சல் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ், வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து அதே கரெக்டாக அந்த ஷேப்லாம் உங்களுக்கு கரெக்டாக எடுத்துக்கிட்டு அதே உங்களுக்கு எல்லாம் பண்ணி தந்துடும். ஃபஸ்ட்டு ஹேர் கலர் சேஞ்ச் பண்ணி தரும். அப்படி உங்களுக்கு வேணான்னா நீங்கள் ஹேர் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம் பிளாக்லேயே. ஏன்னா ஹேர் கலர் சேஞ்ச் பண்ணி தந்துருச்சு, எனக்கு இது வேணாம். அதனால் நான் வந்து பிளாக் கலர் இப்போ சூஸ் பண்ணிக்கிறேன். அதே லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் கொடுத்துருக்காங்க. பேக்ரவுண்ட் லெஃப்ட் சைடில் உங்களுக்கு என்ன பேக்ரவுண்ட் வேணுமோ நீங்கள் வச்சுக்கலாம். நான் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணிட்டு நான் ஏதோ ஒரு பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணுறேன்.
இந்த பேக்ரவுண்ட் யூஸ் பண்ணிட்டு நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேக்ரவுண்ட் இருக்குது இதுலேயே உங்களுக்கு. ஒரு செகண்ட் தான் டக்குன்னு அதே பண்ணி தந்தது உங்களுக்கு. ஸ்கின் கலர்லாம் இருக்குது உங்களுக்கு. ஸ்கின் கலர் கொலாஜ் கஸ்டம் பேக்ரவுண்ட்லாம் இருக்குது உங்களுக்கு. கஸ்டம் பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்க பேக்ரவுண்ட் பின்னாடி வந்து நீங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். நான் ஏதோ ஒரு கஸ்டம் பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இதை நான் கிளிக் பண்ணுறேன். க்ராப் பண்ண சொல்லி க்ராப் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கு பின்னாடி நான் நிற்கிற மாதிரி இருக்குது. இப்போ ஒரே செகண்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் டக்குன்னு அதே உங்களுக்கு பேக்ரவுண்ட்லாம் சேஞ்ச் பண்ணி தரும். அதே போல் பார்த்தீங்கன்னா கொலாஜன் இருக்குது. நீங்கள் இது ஃபுல்லாக வச்சுக்கிட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொலாஜ் பண்ணுறப்போ உங்களுக்கு ஹேர் கலர்லாம் சேஞ்ச் ஆகும். இப்போ பாருங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் கொலாஜ் பண்ணல, அதனால் நான் வெளில வந்துடுறேன் ஃபுல்லாக. கண்டிப்பாக இது நல்லா ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆப்பின் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஆப் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ லேப். இந்த ஃபோட்டோ லேப் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா நிறைய பேர் சோஷியல் மீடியாவிலேருந்து ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ணி அனுப்பிச்சுருப்பாங்க. அதை எடுத்து நீங்கள் உங்கள் ஏதாவது ஃபோட்டோ நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற ஃபோட்டோ ஏதாவது உங்களுக்கு வந்து இதே எடிட் பண்ணி தந்துடும் ஈஸியாக 5 செகண்ட்ஸ்லேயே ப்ராசஸிங் நடந்து. பார்த்தீங்கன்னா நான் இங்கே மேலே கேட்டகரிஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. நான் ஏதாவது கேட்டகரிஸ் ஸ்டைலன் கிளிக் பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இமேஜ் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இமேஜ் கிளிக் பண்ணிக்கிட்டேன். உங்கள்கிட்ட இருக்கிற கேலரி இப்போ ஓப்பன் ஆகும். உங்கள் இமேஜ் எதாவது கிளிக் பண்ண சொல்லும். நான் இப்போ உதாரணத்துக்கு இந்த இமேஜ் கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த இமேஜ் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா க்ராப் பண்ண சொல்லும். இதில் ஏரோ பட்டன் இருக்கும், க்ரீன் கலர் ஏரோ பட்டன். அதை கிளிக் பண்ணிட்டா கோ ஆகிடும். ப்ராசஸிங் நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அட்வர்டைஸ்மெண்ட் இருந்தால் கேன்சல் பண்ணிக்கோங்க. ப்ராசஸிங் நடக்கும். ஒரு 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு ப்ராசஸிங் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கீழே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணியிருந்திருக்கு எனக்கு எடிட்டு. ப்ளஸ் மாதிரி சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே பார்த்தீங்கன்னா அனிமேஷன், ஆர்ட் எஃபெக்ட், டெக்ஸ்ட்னு நிறைய இருக்குது. நான் அனிமேஷன் கிளிக் பண்ணிக்கிறேன். அனிமேஷன் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதே நிறைய அனிமேஷன் கொடுத்துருக்காங்க. நான் ஏதோ ஒரு அனிமேஷன் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ கிளிக் பண்ணி இது ப்ராசஸிங் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். 5 செகண்ட்ஸ் தான் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ எனக்கு அனிமேஷன் சூப்பராக பண்ணியிருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 10 செகண்ட்ஸ் வேலை தான் இதோட எடிட்டிங்க. கிளிக் பட்டன் இருக்கும், கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஷேர் பட்டன் இருக்கும், ஷேர் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா அதே உங்கள் ஃபோட்டோ லேப்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணாதீங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் இருக்கும், அந்த பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு 5 டைம்ஸ் கிளிக் பண்ணால் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களுக்கு சேவ் ஆகும் கேலரியில். கிளிக் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஜிஎஃப் சேவ் வந்துருச்சு. கண்டிப்பாக நல்லா ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆப்பின் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் புரியும். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு கேம் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தோம் ஃபஸ்ட்டு. அந்த கேம் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டிக் கிரிக்கெட். இந்த ஸ்டிக் கிரிக்கெட் கேமு டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கொடுத்து நீங்கள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இது ஒரு சூப்பரான கேம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லாயிருக்கு விளையாட. நான் இதை 4 மந்த்தாக விளையாண்டுருக்கேன் இந்த கேமு, போரே இல்லாமல். இந்த ஃபஸ்ட்டு நானே இந்த கேமை என் ஃப்ரெண்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் டவுன்லோட் பண்ணி கொடுத்தேன். இந்த கேமை பார்க்குறது ரொம்பவே சிம்பிளாக இருந்துச்சு. ஒரு நாள் தான் விளாண்டேன், எனக்கு போர் அடிச்சு போச்சு. அப்புறம் அடுத்த நாள் விளாட எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேமு. நீங்களும் ஒரு 3 டேஸ் விளாண்டு பாருங்கள். கண்டிப்பாக இந்த கேமை நீங்களும் விளாண்டுகிட்டே இருப்பீங்க. அவ்வளோ ஒரு சூப்பரான கேம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த கேமை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 5 ஆப்பில் எந்த ஆப் உங்களுக்கு பிடிச்சது மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, எல்லாம் டிஸ்லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெக்லாஜிக்.